விஜய் அவரு என்னோட கால்ல விழுந்தாரு அப்படின்னு பாதிக்கப்பட்ட குடும்பங்கள்ல இருந்து ஒருத்தவங்க பேட்டி கொடுத்தது சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருக்கு. விஜய் அவருடைய கரூர் சம்பவம் ஒட்டுமொத்த இந்தியாவையுமே மிகப்பெரிய அதிர்ச்சி ஆக்குச்சு. விஜய் அவரோட கட்சி இனி அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு கருத்துக்கள் வந்துச்சு. இதுக்கப்புறமா இப்ப பாதிக்கப்பட்ட குடும்பத்தை விஜய் அவரு சந்திச்சிருக்காரு. நடந்தது என்னங்கறத தெளிவா சொல்லி இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பமா விஜய் அவரு சந்திச்சிருக்காரு. காலை 7:30 மணியில இருந்து இந்த சந்திப்பு ஸ்டார்ட் ஆயிருக்கு. விஜய் அவரு பார்க்கிறதுக்கு ரொம்பவே வாடி போய் இருந்தாராம். அவங்கள பார்த்ததும் முதல்ல என்ன மன்னிச்சிருங்கன்னு சொன்னாராம். அவரு சரியா சாப்பிட்ட மாதிரியே இல்ல, அந்த அளவுக்கு நொடிஞ்சு போயிட்டாரு, உடல் மெலிஞ்சு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அந்த பெண் சொல்லியிருக்காங்க. இனிமே உங்க குடும்பத்துல இருக்கிறவனா என்ன நினைச்சுக்கங்க, என்ன உதவி வேணாலும் என்கிட்ட கேளுங்க, எல்லா சமயத்திலயும் நான் உங்க கூட இருப்பேன்னு விஜய் சொன்னாராம். ஒரு தாயோட கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்காராம் விஜய் அவரு. என்னோட மகன் விழுந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு அந்த தாய் சொல்லியிருக்காங்களாம். இன்னொருத்தவங்க தன்னோட மகள் விஜயோட போட்டோ எடுக்கணும்னு ஆசையில தான் அந்த கூட்டத்துக்கு போனாங்க. போன இடத்துல அந்த நபரோட மகளும் இறந்திருக்காங்க. விஜய் அவர் வீடியோ கால்ல பேசும்போது அந்த நபர் என் மகளோட ஆசை உங்களோட போட்டோ எடுக்கிறதுன்னு சொன்னதுமே அதனால அவரு புகைப்படத்தை எடுத்துக்கிட்டு வரேன், புகைப்படம் எடுக்கணும்னு சொன்னாராம். அந்த நபர் சொன்ன மாதிரியே அந்த சிறுமியோட புகைப்படத்தோட விஜய் அவரு போட்டோ எடுத்துக்கிட்டாராம். இந்த விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்குங்க. இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க.